நமக்கு ஒரு முக்கோண ட்ரையாங்கிள் ஷேப் தந்திருக்காங்க. சரிதானே? அதை வச்சு சில கண்டிஷன்ஸ் காட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி ட்ரையாங்கிள் வரைக்கும் இதில் name it P Q R N L M O is parallel to this one, is equal to this one, this is right angle, this one is equal to this one, right? This one is equal to this one. இப்போ என்னன்னு சொல்லி கேட்டால் நமக்கு இப்படி ஒரு முக்கோணத்தை தந்து இந்த முக்கோணத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் PORMNLQ. சரியா? இப்போ எடுத்து பார்த்து என்னன்னு சொல்லி கேட்டால் PORLQ. இப்படிப்பட்ட முக்கோணியில் இப்போ தந்திக்காக நமக்கு ஒரு கேள்வி வந்து என்னன்னு சொல்லி கேட்டால் side QN is equivalent to N ஓட காட்ட சொல்லலாம். எப்படியாது QN is equivalent to NO. QN is equal to NO ன்னு சொல்லி காட்ட சொன்னாங்க. சரியா? QN is equal to NO ன்னு சொல்லி கேட்டா எப்படின்னு சொல்லி கேட்டாங்க QN. Which one is QN? QN is equal to N ஓட காட்ட சொன்னாங்க. வெரி சிம்பிள். என்னன்னு சொல்லி கேட்டா இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னு சொல்லி கேட்டா ட்ரையாங்கிள் QOR இந்த ட்ரையாங்கிள் QOR எடுத்தோம்னு சொல்லி QOR எடுத்தோம்னு சொல்லி கேட்டா இந்த QORல நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒன்று QOR and QNL. சரியா? triangle QOR, triangle QNL. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பார்ப்போம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பற்றி பார்க்க போல QORையும் QNLையும் பார்க்க போல என்ன செய்ய போது நமக்கு இந்த சைட் வந்து இந்த சைடு ஈக்குவல் தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்க? QL is equivalent to LR. இது தந்திருக்காங்க தரவு. Right? Given. Why? Given. சரியா? அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி கேட்டா side NL is parallel to side OR. Side NL, sorry, not equal, parallel OR. Right? Side NL is parallel to OR. So இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள்ல வந்து ரேஷியோ தியரத்துல அந்த ரேஷியோ தியரத்துல சொல்லுவது என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு இந்த ட்ரையாங்கிளை இது வந்து parallel-ஆக எழுதுது. இங்க வந்து என்ன செய்யுதுன்னா இது சென்டர் ஆஃப் தி சைடு, இப்படி சென்டர் ஆஃப் தி சைடு அடிக்க போல. இப்போ நமக்கு தெரியும் ரேஷியோ ஆஃப் QL QL over QR வந்து என்ன செய்ய போகுது ஈக்குவல் டு இதே ரேஷியோ இங்க போகுது. எங்க QN over QO இருக்க போகுது. இங்க எடுத்து பார்த்தோம் என்னன்னு சொல்லி கேட்டா QR என்ன வர போகுது QL over QR என்ன வர போகுது 1/2. Why? This is equivalent to this one, so this is going to be, say for example, x, and this is x, sorry, this is x, and here okay, for example 1/2 is equivalent to QN over QO.
சரியா நடுப்புள்ளி இது எடுத்து இங்கே எடுத்து பார்க்க என்ன செய்ய போகுது QO இப்படி இருக்கக்கூட QO வந்து என்ன செய்ய போகுது QO வந்து half QN sorry QO வந்து QO வந்து is equal to 2QN QO வந்து 2QN சரியா QO வந்து 2QN என்று வரப்போகுது QO வந்து 2QN அடிக்கிறதால நமக்கு என்ன செய்ய போகுது QO வந்து 2QN right 2QN அடுத்த விஷயம் நமக்கு தெரிய வேணும்னு சொல்லி கேட்டால் இங்கே QN இங்கே இதே இருக்கிற மாதிரி என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் இங்கே QR is equal to QL which one QL is equal to LR QL is equal to LR இதே மாதிரி தான் இங்கே வெளியே போகுது என்னன்னு சொல்லி கேட்டால் QN is equivalent to QN is equivalent to half QO that is equivalent to NO QN is equivalent to NO why according to this previous thing NL is parallel to OR second one QL is equal to LR right so that is one the second one POM right ஒரு விஷயம் triangle NLM and hard எழுதிக்கங்க POM triangle POM and ஒரு விஷயம் triangle NLM இப்படி என்று hard சொல்லலாம் சரியா triangle POM இங்கே POM ஒரு விஷயம் triangle NLM alright that is also simple PM is equal to ML given PM is equal to ML alright one next one here this angle is equal to this angle alright say for example this is alpha and this is also alpha right PMO is equal to PMO is equal to NML NML காரணம் என்ன குத்துகை கோணம் குத்துகை கோணம் இதோட ரீசன் என்ன given அடுத்து எடுத்து பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் இது ரெண்டும் parallel சந்திக்காங்க ரைட் side NL is parallel to PO NL parallel to PO சரியா NL is parallel to PO இந்த கோடு வந்து என்ன செய்யுது குறுக்கு வெட்ட கூட இது வர போகுது என்ன ஒன்று விட்ட கோணத்துக்கு வர போகுது என்ன இது டெல் தீட்டாண்டா இதுவும் தீட்டாண்டு வர போகுது ரைட் இது தீட்டான்னு சொன்னா இதுவும் தீட்டான்னு சொல்லி வர போகுது சரியா MPO is equivalent to MLN reason என்ன
ஒன்றுவிட்ட கோணம். MPO MLNக்கு சமம். ஆகவே கோணம் கோணம் ஒத்த பக்கம் என்ற அடிப்படையில் ரெண்டும் கொண்டு கொண்டு ஒருங்கி செய்ய போகுது. கோணம் கோணம் ஒத்த பக்கம் என்ற அடிப்படையில் என்ன செய்ய போகுது? இந்த தரப்பட்ட கண்டிஷன் பூர்த்தி செய்யப்பட போகுது. ட்ரையாங்கிள் POM ஒருங்கி செய்யும் ட்ரையாங்கிள் NLM. அடுத்து பார்த்தோம்னா PNLO இந்த ஷேப். இந்த ஷேப் வந்து PNLO வந்து ஒரு parallelogram காட்ட சொல்றாங்க. நேக்கரம் காட்ட சொல்றாங்க. இப்போ எடுத்து பார்த்தோம்னு கேட்டா PNLO நமக்கு தெரியும். ஏற்கனவே இந்த ரெண்டு முக்கோணியம் வச்சு என்ன செஞ்சு கேட்டா இது காட்டிக்க ரெண்டும் ஒன்று கொண்டு ஒருங்கி செய்ய வேண்டும். ஒருங்கி செய்ய வேண்டும் சொல்லக்கூடாது செய்ய வேண்டும். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் சொல்லி வந்துட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு ஒன்று கொண்டு சமன். ஏன் அதுக்கு ஏற்ற ஒத்த கோணத்துக்கு இரண்டும் எதிரடிக்கிறது. ஆகவே எங்க இந்த சைட் வந்து இந்த ட்ரையாங்கிள்ற இதுவும் இந்த ட்ரையாங்கிள்ற இதுவும் ஒன்று கொண்டு என்ன செய்ய போகுது? முக்கோணி ஒருங்கி செய்ய வேண்டிய காரணத்தால இந்த முக்கோணி ரெண்டும் ஒன்று கொண்டு ஒருங்கி செய்யுது. விச் ஒன்? POM வந்து NLM ஒருங்கி செய்யணுங்கிறதால since இப்படி இருக்கிற ஒரு காரணத்தால என்ன செய்யுது? N ஒத்த பக்கம் ஒன்று கொண்டு சமன் அடிக்க போகுது. ரைட்? இது ரெண்டும் சமன் அடிக்க போகுது. ஏன் காரணம்? இந்த கோணமும் இந்த கோணம் ஒன்று கொண்டு சமன். இந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கு எதிரடிக்கிற பக்கம் தான் இது ரெண்டும். இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு இந்த தீட்டாக்கும் இந்த தீட்டாக்கும் எதிராக இருக்கிறது தான் இந்த தீட்டாக்கு எதிராக இதுவும் இந்த தீட்டாக்கு எதிராக இதுவும் இருக்குது. ஆகவே என்ன செய்ய போகுதுன்னு NM is equal to NM is equal to MO ஆக போகுது. Right? NM is equal to MO ஆக போகுது. NM is equal to MO. Obvious. இப்போ என்ன செய்ய போகுதுன்னு இந்த ட்ரையாங்கிள்ல இது ரெண்டு மூணு கொண்டு மூலை விட்டாங்க. இது இதில் மூலை விட்ட இது இதில் மூலை விட்ட ரெண்டு மூலை விட்ட ஒன்று கொண்டு என்ன செய்யுது? இரு சமக்கூறாக்குது. ரைட்? ஸோ நட்பக்கல் நட்பக்கல் PNL ஓட மூலை விட்டங்கள் இரு சமக்கூறாக்குது. ஆகவே இப்படி ஒரு நாட்பாக்கல்ல மூலை விட்டங்கள் ஒன்று கொண்டு ஈசம கூறாக்கு போல ஒரு ஈசம கூறாக்குது. மோரோவர் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா நமக்கு இந்த சைடு வந்து இந்த சைடுக்கு தரல. ரைட்? மோரோவர் PN which one? PN. Where is that? PN, sorry, NL, moreover, N is equal to NL parallel to PO. So, இது ஒரு இணையத்துக்கு தான் சாத்தியம். ஆகவே
PnLO வந்து ஒரு இணைகரம். இணைகரம் அது காட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லி கேட்டால் MO. வேர் இஸ் MO? MO வந்து என்ன செய்ய போகுது 1/4 QOன்னு காட்டுதல்லாங்க. 1/4 QOன்னு காட்டுதல்லாங்க. ஸோ இது obvious. என்னன்னு சொல்லி கேட்டால் இது ரெண்டும் சமனங்கிறத வச்சு நம்ம ஏற்கனவே காட்டிட்டோம். என்னன்னு சொல்லி கேட்டால் QN is equal to N ஓடு காட்டிட்டேன். QN is equal to N ஓடு காட்டிட்டேன். அது already proved here. Right? QN வந்து NO. இப்போ QN வந்து NO, மோரோவர் இங்கே காட்டிக்க வேணும்னு சொல்லி கேட்டால் NM வந்து MOக்கு ஈக்குவலன்ட் காட்டிக்கும். ப்ரூவ்ட் ஆல்ரெடி. ரைட்? இப்போ இதில் காட்டப்பட்ட விஷயம் என்னென்ன PO இல்லை which one here QN is equal to NO and காட்டியாச்சு. ப்ரூவ்ட் ஆல்ரெடி. இங்கே காட்டிருக்க வேணும்னு சொல்லி கேட்டால் NM is equal to MO. MO வந்து காட்டிருக்கு. NM வந்து MO வந்து காட்டிருக்கு. ஸோ இங்கே NOங்கிறது வந்து ரைட் NO வந்து NM ப்ளஸ் MO அந்த ரெண்டு ஒன்று கொண்டு ஈக்குவல் இருக்கிறதால நம்ம எடுக்கலாம். அதை என்னன்னு கேட்டால் 2MO எடுக்கலாம். NO வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டால் NM ப்ளஸ் MO இங்கே இது MO இருக்கிறதால இதே MO போட்டோம்னு சொல்லி கேட்டால் NO இஸ் ஈக்குவல் டு 2MO. Alright. So இது வந்து NO is equal to 2MO. So இங்கே போட்டோம்னு சொல்லி கேட்டால் இதில் நமக்கு தெரியும் சொல்லி கேட்டால் QNம் NO கொண்டு ஈக்குவல். ஸோ QO கேட்காங்க. QO வந்து இப்போது QN ப்ளஸ் NO ஆக இருக்க போகுது. QO வந்து என்ன போகுது QO வந்து QN ப்ளஸ் NO ஆக இருக்க போகுது. இப்போ எடுத்து பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் QN வந்து NO அடிஷன் வந்து QOக்கு ஈக்குவல் ஆகி போகுது. மோரோவர் நமக்கு தெரியும் QN is equal to NOங்கிறதால இப்போ எடுத்து நம்ம NO போட்டோம்னு சொல்லி கேட்டால் QO is equal to 2NO. இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் QO is equal to 2 into 2MO. ஸோ இங்கே எடுத்து பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் MO is equal to 1/4 QO. That's it. Done. This is the proof.